ஃபினான்ஸ் ஓனர் அரியன் தான் பேசுகிறேன். இல்லைண்ணே சாரி ஐம் சாரிண்ணே. கல்யாணத்துக்கு இப்போ லோன் கொடு. வணக்கம். இருமா ஒரு பேஜ் இருக்குனால வணக்கம் தெரியாமல் தொந்தரவு. ரைட் ஓகே. கல்யாணத்துக்கு இப்போ லோன் கொடுக்குறது இல்லைண்ணே. அது என்னதுக்கு போனால் கழட்டு முடியாது கொண்டு வந்து வீட்டு வர்றாங்க. சார் 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 இங்கே 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 வணக்கம் சார். நீ தானே? வணக்கம் வணக்கம் வணக்கம். பேசிக்கிட்டு இருக்கேன் ஃபோன் பேசிட்டு. ஆமாண்ணே வண்டி ஒன்றும் இப்போ கைவசம் இல்லைண்ணே. இப்போ 2 வீலர் 4 வீலர் தான். எங்க அண்ணனுக்கு பதிலா வணக்கம் சொல்லிட்டு இருக்கேன். பொண்ணு கட்டாய போச்சு பத்தியா? சார் சார் நீங்க பேசுங்க சார். கொஞ்சம் ஐயா நீங்க பேசுங்க சார். பேசுங்க. ஆனா சார்ண்ணே இங்க கூட கஸ்டமர் ஒருத்தர் வந்தாங்க. அதான் சார். ஹலோ சார். யாராமே எருமை சார். இங்க இங்க இங்க. வணக்கம். ஒரு ஃபோன் வந்துருக்கு. வணக்கம் வாங்க. ஆமா ஆமா நான் தான் சார். அட இரு சார் கூப்பிட்டாருங்க. ஆமாண்ணே வண்டி போன மாதம் ஒரு வண்டி சீஸ் பண்ண வேண்டி இருந்துச்சு. அது தள்ளி விட்டாச்சு. இப்போ கைவசம் ஒன்றும் வண்டி இல்லைண்ணே. இருந்தால் உங்களுக்கு இல்லாதானே. கையில் வண்டி எதுனே ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட சடாடா இவன் வேற நோயின்னு அதுதானே. இப்போ கையிலையா எனக்கு வர்ற கோவத்துக்கு இப்போ கையில் ஒரு ஷிஃப்ட் ஒன்று இருக்குண்ணே. சின்ன வண்டி நல்ல பிஸ்கட் கலரு. என்னைய பற்றி எதுவும் பேசுகிறாங்க. நல்ல வண்டிண்ணே. சின்னதாக வண்டி தான். வண்டி இல்லைல்ல. நான் வண்டி எங்க டிக்கு அருமையான டிக்குண்ணே. ஏங்க என்னை பற்றி எதுவும் பேசிடுங்க. சின்ன டிக்கு என்னைய பற்றி எதுவும் பேசுகிறாங்க. ஆனால் அமுக்கி ஏற்றலாம்ண்ணே. ஜாமா என்ன அமுக்கி ஏற்றுவீங்க? நான்லாம் டிக்கை திறந்தேன்னா மூடவே மனசு வராது. அதுக்குள்ளே தலைவிட்டு கிடப்பேன். ஐயே ஆமாண்ணா அது அப்போ இருந்து வெல்டு வைக்கிற காலத்துலேருந்து அந்த பழக்கம். அதுனே இனிமேல் தலை வச்சு தான் ஹெட்லைட். ஹெட்லைட் டூம் ரெண்டும் கும்முன்னு இருக்கும்னே. எங்கிட்ட வேணாலும் திருப்பிக்கலாம். யோ பல்ப்பு ஊசி பல்ப்பு தான். இருமா. இன்ஜினா ஆயிலா கொஞ்சம் தள்ளிக்குவேன். எதுக்கியா தள்ளின்னு சொல்கிறேன். இல்லைண்ணே ஆயில் லீக்கேஜ் இல்லைண்ணே. நான் சொட்டுமான்னு பார்த்தேன். இல்லை அதெல்லாம் நான் என்ன மூத்தரமா பெஞ்சு விடுத்துறேன். ஒரு பேச விட்டு சொல்லி மாடலா மாடல் சரி. இது 2022 நினைக்கிறேண்ணே. மைலேஜ் நல்லா கொடுப்பேன். அதுவே ஓடலை. ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ள தான் ஓடி இருக்கோம். ஓன் போர்டு தான். ஏய் ஒரு ஓனர் தான். ஒரு ஓனர் தான். எதுக்கு ஒரு ஓனர் தான்? எனக்கு என் வண்டிக்கு நான் தான் ஓனர். அதான் ஒரு ஓனர் தானே. இப்போ நம்ம தான் 2வது ஓனரு. என்னது இப்போ இல்லைண்ணே நான் எங்கன்னே ஓட்டி பார்க்குறது. அது அந்த பிள்ளை டென்ஷன் ஆகுது. டோரை திறந்தே பார்க்க விட மாட்டேங்குது. அப்புறம் என்ன நம்ம ஏறி உட்காந்து ஓடுறது. எப்படி ஓட்டி போடணும்னு ஐடியாவில் தான் வண்டியை துரத்தி நான் குட்டி மாதிரி திருறேன் கிடையாது. கேட்டு சொல்கிறேண்ணே. ரேட்டா எவ்வளோங்க வண்டி கொடுக்குறதில்ல? அண்ணே வண்டி கொடுக்குறதில்ல அண்ணே. நீங்கள் இருங்கண்ணே நான் பேசிவிட்டு நான் முதல்ல ஓட்டிட்டு அதுக்கப்புறம் மற்றது பேசுவோம்ண்ணே. நீங்கள் வைங்க போன வைங்க. நான் கூப்பிட்றேன் வைங்க. கொஞ்சம் சரி வச்சிருண்ணே. சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். உங்களுக்கு அறிவு வேணாங்க ஒரு பிஸ்னஸ். உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? முதல்ல நான் யாருன்னு தெரியாம பேசுறேன். சரி நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க. ஸ்டாப் இட் ஐ சே. சொல்லியா நீ முதல்ல? ஷட் அப் யுவர் மவுத். ஒன் ஜட்டியை போட்டு கவுத்துறாங்க. ஐ அம் ஃபினான்ஸ் ஓனர் ஹரிகரன். தெரியுமா? தெரியாது. வண்டி விற்க வாங்க என்கிட்ட வாங்க. வெள்ளங்குமா? ஐயோ ஹலோ. இங்கரியா இங்கரியா ஓங்கிட்ட பேசிருக்கேன். நீ என்கிட்ட பேசவே மாட்டியா? 12 மாடல். 12 மாடல்ல நெருப்பு வச்சு கொளுத்த போறப்ப டென்ஷன் ஆயிரேன். இங்கரியா என்ன நீ வந்ததுல இருந்து நான் தான் டென்ஷன் ஆகிட்டு இருக்கேன். தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. என் டிக்கிய பத்தி பேசிருக்கா. கொஞ்சம் தள்ளி நில்லு. ஆமா தேவையில்லாம என் டிக்கிய பத்தி தான் பேசிருக்கேன். வண்டிய பத்தி பேசிருக்கேன். நான் மூத்தரமா பேஞ்சு கொடுத்துறேன். என்னமா வாங்கி குடிக்க போற மாதிரி தள்ளி நில்லு. அங்க நில்லு இங்க நில்லு. என்ன டீசெண்டா நீ நடந்துட்டு இருக்க? வந்ததுல இருந்து ஒரு பொம்பளை பிள்ளைக்கு மரியாதை கொடுக்க தெரியல. வணக்கம் சொன்னா அவரை கண்டுக்க மாட்டேங்கிற இவரை கண்டுக்க மாட்டேங்கிற. உன் ஜௌரியத்துக்கு பேசிருக்க. என்ன நினைச்சிருக்க? போல நீ அறிவுரி வச்சிருக்கியா? நீ பேச்ச நிப்பாட்டியா? பார்க்க டீசெண்டா தொப்பி விட்டு கண்ணாடி விட்டுருக்கான்னு பாத்தியா? இறங்குனா ஒன்னா நம்ம லொக்காலிட்டி. நீ இறங்கி எப்படியோ போ. எனக்கு ஒன்றும் தேவையில்ல. போய் தொலை. போங்கடா வாங்கடா. போயிட்டு வேலை காணா. ஆளை பாடுறா இங்க உன்னெல்லாம் மண்டல ஒரு அடி அப்படி அடிச்சுல தலை. ராணி ராணி கொஞ்சம் அமைதியா என்ன பாடுறா? ஆள் சரி சார் கோவப்படுறாரு. முள்ளிக்கா தண்டி ஆளுல மட்டும் எத்தனை ஆம்பளை டக்கல் சவுட பாட்டு இருக்கு அப்படியே. வராதுங்க அப்புறம் பாத்துக்கங்க. உங்களுக்கு தான் சேதாராக எனக்கு ஒன்னும் ஆகாது. கண்ணாடி வேணும்னா கேட்டு வாங்கிட்டு போ.
சின்ன பிள்ளையா பழக்கத்தை செல்லு வேணுமா? இல்ல வேணாம். வச்சுக்க. தொப்பி வேணுமா? வேணா புறா உன்னை மன்னிச்சு விட்டுட்டு போறேன். என்னை ஒண்ணு நீங்க மன்னிக்க வேணாம்ன்றேன். சரி ஒண்ணுன்னா எடுத்துக்கிட்டு இருக்க நீ. நான் எவ்வளவு தான் பிரச்சனை பண்றீங்க? ஏன் பிரச்சனை ஒண்ணு என்ன பண்ணுவ? என்ன நெத்தி வெளிப்படுறியா? நெத்தி போடு அப்பா புரோக்கர் நாய்க்கு இவ்வளவு சவுண்டாலு. ஏய் எந்திரியா மல. சார் போன் வருது சார். அந்த போன் இந்த நேரத்துல வேற போனா 2010 ஏய் ஏய் இருமா. ஹலோ பைனான்ஸ் இல்ல. ஹலோ பைனான்ஸ் இல்ல, செப்டிக் டேங்க் வண்டி ஓனர் பேசுறேன். ஏய் அதுக்கு நீ நான் ஓனரா? அடப்பு எடுக்கிறதா? இல்ல பைனான்ஸ் விட்டாச்சு. அது போடுவீங்க. ஏய் ஒரு ஆம்பளைல போட்டு இப்படி அடிக்கிற. இங்க இருங்க பாஸ், தலையெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுங்க. ரொம்ப களைஞ்சிருச்சு. கலைஞ்சா இருக்கு. ஆமா அசிங்கமா இருக்கு. சரி பண்ணிங்க சார். கொஞ்சம் முகத்தெல்லாம் கொஞ்சம் தொடச்சு வேறு தெரிச்சு போந்துருச்சு. வேணாம் கோவப்படாதீங்க சார். இந்த கண்ணாடி போடுங்க, அதான் நீங்க அழகா இருப்பீங்க. ப்ளீஸ் இங்கே வர கண்ணாடி எடுத்துக்கிறா சார். தொப்பி மாட்டியிருந்தீங்க, அழகா இருந்தீங்க. தொப்பி கழட்டிக்கிறா. இப்போ எவ்வளோ சூப்பராக இருக்கீங்க ராணி. உன் வேலையை கண்ணி பண்ணு. இதுக்கு தான் படிச்சோன்னேடா. எல்லாம் அழகா இருந்தீங்க. இது மறுபடியும் கலைஞ்சிருந்தா நஞ்சீவா அடிக்கேண்டா. ஏய் ஏத்தா நீங்கெல்லாம் பொம்பளை ஆளு தானே? ஒரு பச்சை மண்ணு என்னை போட்டு ஒரு பொம்பளை அடிக்கிறா. ஏண்டி சிரிக்கியா? அடிக்கிறேன் ஒரு வார்த்தை கேட்கல. கக்க சிரிக்கிறீங்க. என்னைய தொட்டுட்டேல்ல நீ. பொம்பளை ஆயிரத்துல பேசாம ஆம்பளை மாதிரி பேச தொட்டுட்டீல. ரைட்டு. இனி என்னமா நடக்கும்? என்னமா நடக்கும்னா கலிக்கே ஏய் உன்கிட்ட பேசுறேன் விசாமரு. இனி என்ன நடக்கும்டா? என்ன நடக்கும்? நான் அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். உங்கள்கிட்ட என்கிட்ட பேசிக்கிருக்காங்க. இன்னும் 10 நிமிஷத்துல என்ன வேணா நடக்கும். என்ன வேணா நடக்கும்னா நீ எதுக்கு வருத்தப்படக்கூடாது. நான் எதுக்கு வருத்தப்பட போறேன்? அத்தா அப்புறம் என் மயனை குறை சொல்லக்கூடாது. மயம் மோர கடைய பாருங்க. ராணி ரொம்ப கோவப்படுறாரு. என்ன நடக்க போகுதோ தெரியல. அப்ப எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அவர் தாங்க மாட்டாப்ல பாத்துக்கங்க. அப்ப வச்சு போதாச்சு இப்படி போயிருவேன். ஏனா அடிச்சிராத ராணி. யாருனே தேவலாம் பண்ணாதனே. அந்தால சோததையா சோத. ராணி அடிக்காத. ராணி குத்தாத. ராணி உதைச்சிராத. தெரிச்சு போந்துருச்சு. நீ எனக்கு உதவி பண்ணது போதும். ஏப்பா நான் தான் வேணான்னு தானப்பா சொன்னேன். நீ கொடுக்குற சிக்னல் எனக்கு தெரியுது. அவளா அடிச்சா 2 அடியோட போயிருப்பா. எங்க அப்பா யார் தெரியுமான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் சோறு திங்கிறானா பீதிக்கிறானாங்கிற அவ. நீ எனக்கு உதவி என்ன டாடி உங்களுக்கு ஒரு இது போடுங்க. நான் மூணு இப்ப வருவாங்கடி. ஏய் யார் வருவாங்க? வருவாங்க. அதான் யாரு வருவாங்க? அதான் யார் வருவா? எவனோ வருவான். குடு. எவன் வருவானா போய் கூட்டிடா. கூட்டிட்டானா எங்க போட்டு நானு? போச்சு
தென்பாண்டி சீமை. அவங்க அங்கே இருக்கட்டும்டா. கூட்டிட்டு வரணும் எவனடா கூட்டாட்டும். 2 பேரும் மதுரையில் இருக்கா, 2 பேரும் மெட்ராஸில் இருக்கா. வருவாங்க இப்போ வருவாங்க. போன் போட்டு வர சொல்லுங்க. வர மாட்டாங்க. வர சொல்லு. வருவேன் அப்போ வரட்டும் வலிக்குது. வருவாங்க. எப்போ வருவாங்க? எப்போ வராங்க? ஆப்பிள் சாத்துக்குடியெல்லாம் வாங்கிட்டு என்னை ஆஸ்பத்திரியில் பார்க்க வருவாங்க. ஆனா இங்க நான் என்ன வேணா பண்ணுவேன். மறுபடியுமா பண்ணுவேன். எப்படி? கற்பழிப்பேன். யாரையோ ஒன்னும் இல்லம்மா ராணி, ஒன்னும் இல்ல. யாரையோ உன்னேன்னு சொன்னா ஒண்டாட்டின்னு பாக்குறேன். யாருக்கோ புருஷன் யார் புருஷனோ எங்கேயோ எவனோ செத்து கிடைக்காம போ. உனக்கு என்ன? உனக்கு கல்யாணம் ஆகுமாதா? எனக்கு ஆகும். அப்படி ஆனா நீ அவனுக்கு? அவருக்கு நான் பொண்டாட்டி. எனக்கு கல்யாணம் ஆகும்ல? ஆகும். அவளுக்கு நான் யாரு? அவங்களுக்கு நீங்க புருஷன். நான் யாரு? புருஷன். நீ யாரு? பொண்டாட்டி. நானு புருஷன். நீ பொண்டாட்டி. அவ்வளவுதான். யாருப்பா? உனக்கு இல்ல ராணி, கோவப்படாத வா. ஓ நாளைக்கே ஒரு புள்ள உறக்கம். யாருக்கோ? ஏங்க டைமிங் கரெக்ட், ரைமிங் தப்புடா. ஏப்பா நீங்க தானே யாருக்கோன்னு சொல்லி. இந்த நேரத்துல யாருக்கோன்னு சொன்னா யாருக்கோ புள்ள வருது நான் இன்ஜின் போடவாடா. உங்களுக்குன்னு சொல்லணும். அப்படியா? சரி சரி. நாளைக்கே ஒரு புள்ள வரட்டும். எங்களுக்கு என்ன மயிருக்கு என்னாச்சு? நீங்க தானே உங்களுக்குன்னு சொல்ல சொன்னீங்க. நெல்ல போட்டு கொண்டு விடு அந்த பிள்ளைய. குடும்ப கட்டுப்பாடு பண்ணுவேன். உங்களுக்கு தானே. என்ன மயிருக்கு இது மட்டும் எனக்குன்னு சொல்லுங்கடா. ஆளப்பாரு. அதே இப்ப பண்ணியாச்சு. கொடுத்த குடுல எரியாகற கைய. உன்னை மன்னிச்சிட்டேன். என்ன ஒண்ணு நீ மன்னிக்க வேணாம். வா சண்டைக்கு வா. வா சண்டைக்கு வா. வா என்னால வா சண்டைக்கு வா. 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 வா 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 சண்டைக்கு வா. வா வா சண்டைக்கு. இது என்ன மண்ணு முட்டையா? குத்தி குத்தி பழகுற. உன்னாலே நான் 2 குளுக்கோஸ் சாப்பிட வேண்டியது. அப்படியே மண்ணு முட்டையா இருந்தாலும் அது கட்டி விட்டுலாம குத்தி விடணும். அப்படியானே? நீ நல்ல உதவி பண்றடா. உன்னை நான் மன்னிச்சு விட்டுட்டேன். என்னை மன்னிக்க வேணாம்னு முதல்ல நான் சொல்லிட்டேன். நாடகம் பெரிய நாடகம். அதனால உன்னை மன்னிச்சு விட்டேன். இல்லனா என்ன இன்னைக்கு கொலவழியாங்க? யாரு? என்னை தான் சொல்லிக்கிறேன். கொலைக்கேச நீ உள்ள போவ, நான் செத்து போவேன். நீ உள்ள கொஞ்சம் rest. நாடகம் இல்லைனாலும் பொழைச்சுக்குவேன். கார்த்திகை மாசத்துல நிறைய ஐட்டம் போகும். உனக்கு அட்வான்ஸ் வரும். அண்ணே வண்டி வாங்கணும் சொன்னி, அந்த வண்டி வாங்கிட்டியா இல்லையா? நான் மன்னிச்சு விடுறேன். நீ என்னை மன்னிக்க வேணாம்னு சொல்லிட்டேன். நானே மன்னிக்கும் போது சரின்னு கேட்கணும். எதுக்கு நீ என்னை மன்னிக்கிற? நாடகம் பெரிய நாடகம். மறுபடியுமா? அதனாலதான் மன்னிக்கிறேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அத பத்தி கவலை இல்ல. நீ வேணா என்னை மன்னிக்க வேணாம். வா சண்டைக்கு வா. சண்டைக்கு டயர்டா இருக்கு. அண்ணே சண்டைக்கு வர சொல்லுனே. இன்னைக்கு என்ன கிழமை? பாப்பாவே கூப்பிடுது. இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. ஏய் இன்னைக்கு வியாழக்கிழமையா? என்ன கிழமைடா? வியாழக்கிழமையா? புதன்கிழமையா? வியாழக்கிழமையா? குழப்பம் பண்ணிட்டாங்களே. வியாழக்கிழமையா? சரி எந்த கிழமையா இருந்தாலும் இந்த இன்னைக்கு சனிக்கிழமையா? இந்த வாரத்துல சண்டை போடுறது இல்ல. 7 கிழமையுமே ஆளுக்கு ஒரு கிழமை சொன்னா என்னன்றா சொல்றது? உன்னை நான் பரவாயில்ல மன்னிச்சு ஏத்துக்கிறேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மாம்பழம் வியாபாரம் பார்க்கறேன். Come on tell me quick fast. மாம்பழம் வைக்கிறேன். என்னமோ ஆட்டிட்டு இருக்கே. என்ன ஆட்டிட்டு இருக்கா? நானா தான் ஆட்டிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன பண்றது? இவ்வளவு அடி அடிச்சிருக்க. நியாயமா நீ மாம்பழத்தை ஃப்ரீயா தான் கொடுக்கணும். நான் ஃப்ரீயாலாம் கொடுக்க மாட்டேன். எவ்வளவு? ஒரு மாம்பழம் 5000 ரூபான்னு விற்கிறேன் இந்த வருஷம். 50,000 கொடுத்தாலும் நான் வாங்குவேன். 50,000 ரூபா இருக்கா? டவுசர் வாங்கவே காசு இல்லைன்னா எதுக்கு 50,000 ரூபா? ஹலோ அது வேற இது வேற. வட்டி கூட இதுக்குன்னா வட்டி கூட வாங்கி செலவு பண்ணுவான் தெரியுமா? நானே என் மகன் அந்த இடத்துல வருவதான். ஆமா கடனே அடைக்க முடியல. மாம்பழ கடை எங்களுக்கு மாம்பழ கடை பல கடை இருக்கு. மாம்பழம் விற்காத உங்க அம்மா. அனாவசியமா எங்க அம்மா பத்தி பேசாதீங்க. அது என் மாமியா. எங்க அம்மா நக்கு நக்குனதுலதான் எங்க அப்பா மண்டே இப்படி ஆகி போச்சு. உம்மா நக்குனால ஏமா நாய் நக்கிருச்சா?
ரொம்ப சந்தோஷம். மாம்பழம் வைக்க வந்த அப்பா உன் படம் தெரிஞ்சாதியா சும்மா. எவ்வாதேன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு டைமிங் மிஸ் ஆகி எங்கிட்டாவது போய் சிக்கிக்கிறேன். சொல்ல கேளு. கேட்டான்ல எது உங்க ஒப்பன் செல்வராசு பொட்டி மேல ஏறி உட்கார போறேன். எனக்கு கரெக்டா இருக்குன்னு சொல்லி வாங்க போறேன். ஏமா எங்க அப்பா பார்த்து என்ன வார்த்தை கேட்டாங்க? அதனால செய்ய தெரியாம மறந்துட்டு திரியறாப்ல நீ வேற. ஏமா அப்பா உங்களை பத்தி பெருமையா பேசு. என்ன பெருமையா? நீ புடுங்க வேணாம் பேசாம நீ வாமா. வா. ராணி என்ன சொல்லுங்க. நீ எவ்வளவு அடித்தாலும் உதைத்தாலும் குத்தினாலும் மூஞ்ச போய் அந்த சீன்ல தொடச்சிட்டு வாங்க. இந்த சீன்ல போய் மூஞ்ச தொடச்சு சீனு அதில் தொடச்சு சீனு குலேஷ் ஆகிறதோட நானும் குலேஷ் ஆகி காலியாக 1 லட்சம் அதை விரிச்சு படுத்துங்கயா? வேணாம் முடியாதுல்ல பேசாம. உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். கேட்கவா? அப்பா வெக்கப்படுற பொம்பளை பிள்ளைய தைரியமா நிக்குது. நீங்க ஆம்பளையால போய் வெக்கப்படலாமா? முதல்ல அவ உதுத்த சிரிக்கி. ஐயோ நான் இப்படித்தான் ஏதாவது வாய்க்கு வந்து சொல்லிவிட்டு கேட்டேன். என்ன வாய்க்கு வந்து அப்ப உண்மையிலே சொல்லியா? மனசுல பட்டாத வாய்க்கு வந்து சொல்றது அது தப்பு இல்லை. என்னது பதட்டமா இருக்கு? என்ன இந்த மாதிரி நான் முன்ன அந்த விக்டிம் டாய கொடுனே தின்னுபிட்டு பேசட்டும். லேடிஸ்ட இப்படி பேசி பழக்கம். அப்ப நீங்க தனியா பேசிட்டீங்க. உங்க அம்மா நான் வெட்டியே இல்ல. எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம்னால கொஞ்சம் மாதிரி படபடப்பா இருக்கு. உங்களுக்கு இது சர்வீஸ் போல இருக்கு. என்னது? இல்லம்மா சினிமா பண்ணையா பார்த்திருப்பீங்கன்னு சொல்லுவாங்க. என்னமா சொல்றீங்க? யார பத்தி சர்வீஸ்ன்றா? என்ன நினைக்குது உன் மனசுல? என்ன நினைக்குது? இப்படி குத்துனீங்கன்னா வர்ற மூடு வராம போயிடும். சொல்லிடவா? ஏன் அழுகுற? அது வேற டிபார்ட்மெண்ட் வழி. நான் உன்னை ஓப்பனா உன்னை கேட்கலாம்னு நினைக்கிறேன். நீ முதல்ல கோவப்பட்ட விடு. நீயே என்னை ஓப்பனா ஒரு வார்த்தை கேட்டுருங்கிறேன் நான். ஏறுங்கம்மா கோவப்படாதீங்க. 2 பேருமே ஓப்பனா என்னது மனம் திறந்து பேசுங்க. என்ன சொல்லி கொடுத்து என்ன புள்ள வளர்த்துறீங்க? என்ன புள்ள வளர்த்துறீங்க? கேருமா கேரு என்ன தப்பா சொல்லிவிட்டேன்? நான் பேசுறதுக்கு என்னை தான் அடிக்கிறேன், அவன் பேசுறதுக்கு என்னை தான் அடிக்கிறேன். எங்க ஆத்தா என்ன இலவசமா வச்சு விட்டாளா? அவனை 2 அடி அடிச்சா. ஏய் நீ சொல்லி கொடுத்துறானே, நீ வாயை திறந்ததானே பேசுறாப்ல. 2 பேரும் மனசுக்குள்ள பேசுறான் சொல்றாப்ல. வேற ஒண்ணும் இல்ல. ஏத்தா உனக்கு இந்த மாப்பிள்ளை தான் ஒழுங்கான மாப்பிள்ளை. எத்தனை நாளைக்கு தான் ஓசிக்க எவ்வளவு அடிச்சாலும் வாங்குறாப்புல. எத்தனை நாளைக்கு தான் ஓசிக்க சோறு அப்ப சாப்பிடுங்க? நான் ஓசி சோறு சாப்பிடுறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாப்லயா? நீ அவருக்கு தானே கட்டிட்டு போமா? என்ன நினைச்சிருக்க?
போடு. அவன் கூட பிறந்த அண்ணே எத்தனை நாளைக்கு நீ பிறந்த வீட்டிலே உட்காந்துருப்ப புகுந்த வீட்டுக்கு போக வேண்டியதானேன்னு பாசமா சொல்றேன். துண்டு அந்த மாதிரி உனக்கு கேட்குது, வேற ஒன்றும் இல்லை. அப்படிங்கிறனால அப்படி கேட்குது. ஐ லவ் யூ, யூ டு லவ் மீ. என்ன? நான் உங்களை விரும்புகிறேன். நான் உங்களை விரும்பல. என்னங்க இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க? நான் விரும்பலன்னு உண்மையை தானே சொல்றேன். நீங்க விரும்பினாலும் விரும்பட்டேன் எனக்குண்ணா. நான் விரும்புவேன். நீங்க வேணா அது எப்படிங்க நான் விரும்பலைன்னா நீங்க விரும்புங்க? நான் லவ் பண்றது ஏன் உரிமை, என்ன யாரும் தடுக்க முடியாது. நான் 100 கல்யாணம் பண்ணிட்டு போயிருவேன். அது வாம்பிரியா, அது நான் கேட்டனா? நான் லவ் பண்றது பண்ணுவேன். என்ன அது என்ன காதலியா? அது மானங்கிட்ட காதலா இருக்கு. பச்சே எந்த காதலி போதும், நீங்க லவ் சொல்லுங்க. இன்னொருத்தருண்ட மனைவி ஆகலாம். ஐயோ வா பச்சே ஆளுண்ட மனைவி. ஐயோ இத கண்டாவே என்ன என்னட்ட காதலி எந்த காலத்தும் ஆயிட்டல. ஒமட்டிக்கிட்டு வருது, வேணாம் இந்த மாதிரி நடிக்காதீங்க. மலையாளம் பேசுறேன், உங்களுக்கு புரியுதா? உங்களை நான் எப்படி நடிச்சிருக்கு தெரியுமா? எப்படியெல்லாம் ஏமா சொல்லுங்க, எனக்கு வேலை இருக்கு. அப்படி என்ன புடுங்க போறீங்க? வேலை இருக்கு, வேலை இருக்கு. ஏங்க இந்த நாடகத்துல தாங்க எனக்கு சீனே இருக்கு. போய் காலை பொளந்து படுத்து கிடக்க போறேன். ஏப்பா இந்த நாடகத்துக்கு வேற சீன் வேணுமா? ஏறு ஒன்று சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்க. இந்த வேலை இருக்கு, சீக்கிரம் பண்ணு சீக்கிரம் பண்ணு. நான் கடலை உண்டை எடுத்துக்கிட்டு இருக்கேன், காதல் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வேகமா பண்ணும்ப, நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட்ல வேகமா பண்ண எனக்கு வேலை இருக்குன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் எனக்கு டென்ஷன் ஆகுமா? நீ பண்ணலைன்னா உனக்கு அம்மிக்கல்லு தான் பாத்துக்க. ட்ரை பண்றேன். உங்களை எப்படி சட்ட சவுடால் நீ பேசவே கூடாது, உனக்கு பால் டைல் தாண்டி. ஓகே தேங்க்யூ. நீங்க கொடுத்தா விஷத்தையும் குடிப்பேன். அத விஷம் தான் குடுக்கறேன் போறேன். காய்ச்சறவ காய்ச்சனா கழுது மூத்திரம். யார பாத்தியா கழுது மூத்திரம்ன்ற? இல்ல என்னை பார்த்தா உனக்கு எப்படியா தெரியுது? எது சொன்னாலும் தப்பாவே தெரியுது. நான் சரி செல்லுடா சரி அஞ்சு அப்படி நினைச்சதெல்லாம் தப்பு நீ தாடையிலே போட்டுக்கவே போட்டுக்கிட்டேன் நான் போட்டுக்கிட்டேன். இனிமே நீ படிச்சதெல்லாம் பக்குவமா சொல்லிக் கொடுக்க வேணும். எங்க அத்தான்னு கூப்பிடு. கூப்பிடுமா? அத்தான் செத்தாண்டா எதிரி. ஐயோ அத்தா அத்தானு நான் தானே செத்தப்புத்தானு நீ தானே. அத்தானு நான் தானே என் முத்தாரம் நீ தானே. உன்னை செத்தாலும் மறவேனே முத்தாரம் நீ தானே. இருக்காதே கண்ணு கண்ணு பைரவா, சொர்ண ஆதர்ஷன பைரவா, நான் வணங்கும் என் ஞான குருநாதனே, என்னுள்ளே இருந்து எம்மை இயக்க வைங்கள். கருணேகரா
எதற்காக வந்தோம் என்பதை மறந்து விட்டாயா? 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேவசபை கூடுவது வழக்கம் தானே. இப்பொழுது கூடிய தேவசபையிலே இந்த பூலோகத்திலே பொய் சொல்ல மெய்யனும் தந்தாரம் என்று பிறதாரம் மெச்சிக்காதவும் எவனேரும் இருக்கிறார்களா என்று சந்தேகம் தேவேந்திரனுக்கு. ஆமா, தேவேந்திரனுக்கு சந்தேகம் இருக்கிறாது என்று சொன்னான் வசிஷ்டன். இல்லை என்று சொன்னேன் நான். தெரியும் தானே? நல்லா தெரியும். சண்டை பெரிய வலுவான சண்டை, தாடிக்கு சண்டை. ஒரே வேடிக்கை வாக்குதான். புரிந்து கொண்டீர்களா? புரிந்து கொண்டேன். என்ன காரணத்திற்காக வந்திருக்கிறோம், இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் ஒண்ணும் செய்யலையே. அவளை இங்கிட்டு தள்ளு. எங்கிட்ட தள்ளு. ஏய், யார் அந்த குழந்தை? அவளையே கேட்டேன். வந்த காரியத்தை மறந்து பாவம் பச்சிலம் குழந்தையை பாலியல் பலாத்காரம் செய்து கொண்டிருக்கிறாய் கருணைகரா. என் தலை பாலியல் பலாத்காரம் நான் பண்றேன். என்னைய மல்லாக்க போட்டு மூக்க உரிச்சது அவ. நான் பலகாரம் தான் பிரபு பண்றேன், பலாத்காரம் பண்ணல. ஏ பெண்ணே, வாய்ப்படி. ஓ பெண்ணே, வாய்ப்படி. ஒன்னும் பயப்படாத, கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். இந்த தண்ணி காய்வதற்கு பிச்சிருவேன். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை தலையில தெளிச்சுக்கிட்டே இருக்கு. பூலோகத்தினோட லட்சணத்தை பார்த்தாயா? ஆமாம். உலகத்திலே வந்தவுடனே எனக்கும் இந்த மாயை கண்ணை மறைத்து விட்டது. கருணைகளா, எங்கே எடுத்த சபதத்தில் தோல்வியை தழுவி விடுவோமோ என்று எனக்கு சற்று கலக்கமாக இருக்கிறது. எப்படி அந்த ஹரிச்சந்திரனை வெல்லப் போகிறேன் என்று தெரியவில்லை. எப்படி வெல்ல என்ன சுவாமி இது? தாங்கள் கலங்குவதை பார்த்தால் எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது. எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவோமா இல்லையா என்று உங்களுக்கு கலக்கமா? ஹரிச்சந்திரனை பொய்யனாக்குவது உங்களுக்கு என்ன அவ்வளவு சிரமமான காரியமா? நீங்கள் நினைத்தால் முடியாதது ஒன்று இருக்கிறதா? தாங்கள் யார்? தங்களுடைய பலம் என்ன உங்களுக்கு தெரியாது. யானையின் பலம் அதற்கு தெரியாதா? அதனால்தான் அவ்வளவு பெரிய மிருகத்தை சாதாரண மனிதன் அதை கொண்டு வந்து கட்டி வைத்து பிச்செடுக்க விடுகிறார். உங்கள் பலம் உங்களுக்கு தெரியாது. 60,000 ஆண்டு காலம் மக்களை தவம் செய்தவர் தாங்கள். பிரம்மரிஷி, ராஜரிஷி என்ற பட்டத்தை பெற்றவர் தாங்கள். ஒரு நாட்டிற்கு அரசனாக இருந்து அந்த அரசை துறந்து ஆடை ஆபரணம் மனுமுடி செங்கோல் இதையெல்லாம் வெறுத்து காவி உடை தரித்து மா முனிவனான ஆன தாங்கள் காரியத்தில் தோல்வி அடைவதா? ஏன் இந்த உலகிற்கே காயத்ரி என்ற மந்திரத்தை உருவாக்கியது யார்? தாங்கள் தான். தங்கள் 2 கரம் 2 கால்கள் தங்கள் சிரம் இது 5 உறுப்புகளையும் திரியாக்கி தங்கள் ரத்தத்தையே எண்ணெயாக்கி அதில் பஞ்சமுக தீபமேற்றி காயத்ரி மந்திரத்தை இந்த நாட்டிற்கு கொடுத்தவர் தாங்கள் அல்லவா? இவ்வளவு ஏன் சுவாமி இந்த ஹரிச்சந்திரனை பொய்யனாக்க வேண்டும் என்று பிடிவாதமாக வந்திருக்கிறீரே? இவனை வளர்த்த தந்தை திரிசங்கு, அந்த திரிசங்கு சக்கரவர்த்திக்கு அந்தரத்திலே இடமில்லாமல் உதைத்து தள்ளிய போது தங்கள் தவோபலம் அனைத்தையும் சேர்த்து அந்தரத்திலே சொர்க்கம் அமைத்து கொடுத்தது தாங்கள் இல்லையா? மறந்து விட்டீர்களா? உங்களால் முடியாத ஒரு காரியமா? சுவாமி, தென் திசையை ஆளுகின்ற யமதர்மனாகிய நான் உங்கள் ஆணைக்கு கட்டுப்பட்டு வந்திருக்கிறேன். நான் மட்டுமல்ல, அஷ்டதிக்கு பாலகர்களும் உங்கள் ஆணைக்கு கட்டுப்பட்டு நிற்கின்றோம். இந்த காரியத்தில் வெற்றி காண நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒன்று காரியம்தான். இதுவரும் யாராலும் செய்ய முடியாத ஒரு யாகம், எவராலும் செய்ய முடியாத யாகம், செய்ய முயற்சித்தாலும் முடிக்க முடியாத ஒரு யாகம். நாராயணா யாகத்தை தாங்கள் செய்து முடித்தால் வெற்றி தங்களுக்கு நிச்சயம் சுவாமி. யாகத்தை தொடங்குகிறேன். பொன்பொருள் கேட்டு ஹரிச்சந்திரனம் செல்கிறேன். அனைத்தையும் திறந்து அவன் மனைவி மக்களையும் விட்டு அவனும் மயானத்திற்கு வரும் வரை
பணிவோடு செய்கிறேன். தாங்கள் எனக்காக ஒன்று செய்ய வேண்டும். சொல்லுங்கள் சுவாமி, என்ன செய்யணும்? காசிமா சேத்திரத்திலே கங்கா நதி ஓரத்திலே 1000 தொழிலாளர்களுக்கு தலைவனாக வீரபாகு ஹரிச்சந்திரனை எப்படியாவது அங்கு அனுப்பி வைக்கிறேன். வாங்கிடுவோம் அவனிடம் எப்படியாவது ஒரு பையை. சுவாமி, தென் திசையை காத்து வந்தவன் யமதர்மன். எவனாயில் முடிவடைந்தாலும் அவன் பாவ புண்ணிய ஆன்மாக்களின் கணக்குகளை பார்த்து சொர்க்க நரக பதவியை கொடுப்பவன் நான். என்னை காசிமா சேத்திரத்திலே 1000 தொழிலாளிக்கு தலைவனாக வீரபாகுவாக படைக்கிறேன் என்கிறீர்கள். ஹரிச்சந்திரனை எனக்கு அடிமையாக்கிறேன் என்கிறீர்கள். சுவாமி சொல்லுங்கள். ஹரிச்சந்திரன் ஒரு நெருப்பு. அவனை என்னால் நெருங்க முடியுமா? அவனை போய் செல்ல வைக்க என்னால் முடியுமா? நெருப்பு மயானத்தில் எரிவதும் நெருப்பத்தான். கலங்க வேண்டாம். என்னுடைய ஆசையும் அருளும் என்னாலும் உமக்கு உண்டு. சென்று வாருங்கள், சந்திக்கிறேன் உங்களை. தங்கள் ஆசையும் என் தந்தை சூரியன் ஆசையும் இருப்பதால் நான் ஏன் கலங்க வேண்டும்? கடமை செய்கிறேன். வெற்றி தங்களுக்கு.